ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பொலிட்டிக்கல் பீஸ்ட் வந்தாச்சு. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அதிரடி நியூஸ் கிடைச்சிருக்கு. அரசியல்ல ஒரு மாஸ் ட்விஸ்ட் நடக்க போகுதான்னு தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி மாற்றப்படுவாரா? இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுக்க பெரிய ஹாட் டாபிக். இதுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு பயங்கரமான கமெண்ட் கொடுத்திருக்காரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சார். டிசம்பரில் தெரியுமாம் முதல்வர் வேட்பாளர் மாற்றம். நெல்லையில் உள்ள நயினார் நாகேந்திரன் சாரோட வீட்டுல இன்னைக்கு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன், கேசவ விநாயகம்னு பாஜகவோட சீனியர் தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. மீட்டிங் முடிஞ்சதும் அவர் பிரஸை சந்திச்சிருக்காரு. அப்போதான் அந்த பயங்கரமான கேள்வி எழுந்திருக்கு. டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி பாஜக நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை சார் டிடிவி தினகரனை சந்திச்சு மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்கு வர சொல்லியிருக்காரு. ஆனா டிடிவி என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர்லிருந்து நீக்கினாதான் கூட்டணிக்கு வருவேன் அடம்பிடிக்கிறாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் சார்கிட்ட டிடிவியின் கோரிக்கைக்காக நீங்க தேசிய தலைமையில பேசி எடப்பாடி பழனிசாமியை மாத்த சொல்லுவீங்களா நீஷன்னு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் தான் இப்போ பெரிய பாம்பை கிளப்பி விட்டுருக்கு. நயினார் நாகேந்திரன் சார் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கான பதில் டிசம்பர் மாதத்தில் தெரியும், ஒரே வரியில முடிச்சிட்டாரு. என்னங்க நடக்குது இங்க? பாருங்க மக்களே, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் இப்படி சொல்றாருன்னா சும்மா சொல்லியிருக்க மாட்டாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளர்ல இருந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டிடிவி தினகரன் மறுபடியும் கூட்டணிக்குள்ள வந்துட்டா அவர் முதல்வர் வேட்பாளரா ஆவாரா? இல்லன்னா பாஜக வேற புதுமுகத்தை கொண்டு வருமா? இது எல்லாமே இப்போதைக்கு சஸ்பென்ஸ். டிசம்பர்ல என்ன ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய புயல் அடிக்க போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறலாம் சொன்னதா ஒரு தகவல் வந்தது. அதை பத்தி நயினார் நாகேந்திரன் சார்கிட்ட கேட்டப்போ அவர் இப்பதான் என்கிட்ட போன்ல பேசினார், மீடியாக்கள் திருச்சி பேசுதுன்னு சொன்னார்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. கூடவே மீடியாக்கள் பாஜக செய்யும் நல்ல விஷயங்களை வெளியவே சொல்றதில்லன்னு ஒரு குறையையும் வச்சிருக்காரு. ஃபைனல் கமெண்ட். மொத்தத்துல இந்த டிசம்பர் மாசம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தீபாவளி பட்டாசு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோட முதல்வர் வேட்பாளர் நாற்காலி இப்போ ஆட்டம் கண்டிருக்கு. டிடிவிக்கு பச்சை கொடி காட்டுவார்களா? அல்லது எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் சமாளிச்சு மறுபடியும் சீட்ல உட்காருவாரா? உங்க கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அரசியல் அப்டேட்ல சந்திக்கிறேன்.